ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஆதிக்கிட்ட வந்து லட்சுமி அம்மா எங்கால பாட்டியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, என்னப்பா ஆதி நீ இப்படி இருக்க போறியா அப்படின்னும் போது, இங்கே பாருங்கம்மா, இதான் என்னோட விதினா பரவாயில்லை, நான் வந்து பாரதியை கல்யாணம் பண்ணதுக்குரிய காரணமே எப்படியாச்சும் நான் வந்து என் தமிழ் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான். ஆனால் விதி எங்களை இப்படி பிரிச்சிடுச்சு, அதனால் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு ஆதி எங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா தர்மலிங்கம் ஆதி வெளியில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு யோசியரை ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. ஆதி வெளியில் வந்து கேட்கலாம், அந்த யோசியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா, என் பொண்ணு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து சொல்லு அப்படின்னதும் அவர் மாப்பிள்ளைங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இன்னொரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாரு. உடனே தர்மலிங்கம் சரி இந்த மாப்பிள்ளையை பாரு அப்படின்னுட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து, இங்கே பாரு ஆதி, இப்போ தெரியுதான் இந்த தர்மலிங்கம் யாருன்னு பார்த்தியா, நீ வேறு உன் தமிழ் வேறு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டேன், இனிதான் இந்த தர்மலிங்கத்தோட ஆட்டம் உனக்கு தெரியும் அப்படின்னதும் அதை பார்க்கலாம். ஆதி அமைதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களே, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு ஆதி அங்கேருந்து போனதும், போயா போ, இந்த பவித்ராட கல்யாணம் வரைக்கும் தான் என்கிற மாதிரி தர்மலிங்கம் ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பவித்ராவோட நிச்சயதார்த்தத்துக்குரிய ஏற்பாடுகளை பேசிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். அப்படின்னு பார்த்து தர்மலிங்கம் வராங்க. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நிச்சயதார்த்தம் பற்றி பேசுகிறான் அப்படின்னும் போது, எனது நிச்சயதார்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. லட்சுமி என்னடி சொல்லலை, இங்கே பாருங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு அறிவறுப்பாக இருக்குங்க, உங்கள் கூடவே எனக்கு பேச பிடிக்கல, கிளம்புங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தட்டிட்டு இருக்காங்க. ஏமா பவித்ரா, உன் அப்பா கூட நீ அப்பாவுக்கிட்ட சொல்லாமல் முடிவெடுத்துட்டல அப்படின்னும் போது, அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு போனாரே, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் முடிவெடுத்தீங்களா அப்படின்னும் போது, மாப்பிள்ளையா யாரும் அது ஆகாஷ், எனது ஆகாஷா, அவன் எப்பவுமே அவன் இப்போ வந்து பார்த்துட்டு இந்த ஒரு பதிலும் சொல்லல, அதனால தாம்மா அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்துருக்கேன், நீ அவனை கட்டிக்க அப்படின்னதும் பாரு, ஆனால் அவனாவே வந்துட்டான் குழப்பறதுக்கு. ஏண்டா உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா உனக்கு பிடிக்காதே, இங்கே பாருடா, ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி இருந்துக்கோ, இது எங்கள் விஷயம், நீ இந்த விஷயத்தில் தலையிடக்கூடா அப்படின்னதும், ஆமாப்பா தயவு பண்ணி என் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நீங்கள் ஒரு அப்பாவை நல்ல கடமையை செய்யுங்க, தயவு பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அப்படின்னதும், செய்யுங்க அப்படின்ட்டு தர்மலிங்கம் டென்ஷன் ஆகிறாங்க. அப்படின்னு பார்த்தா அதையும் வராங்க. அங்கே என் புள்ள பாரதி வாட்டில் இருக்கா, அவள் அப்படி இருக்கும்போது இங்கே நிச்சயதார்த்தம் நடத்துறது சரியா அப்படின்னும் போது எல்லாரும் மனசு மாறிடுறாங்க. அதானே பாரதி அங்கே இருக்கா, அதனால நமக்கு நிச்சயதார்த்தம் நடத்த வேணாம் அப்படின்னும் போதும், இங்கே பாருங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடந்தால் பாரதிக்கு ரொம்ப சந்தோஷம் தான், அதனால கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் நடத்துவோம் அப்படின்னு ஆதி சொன்னதும் தர்மலிங்கம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. கண்டிப்பாக நான் இதை நடத்த விட மாட்டேன்னு. இங்கே பாரியா, ஏதாச்சும் இதில் குளறுபடி பண்ண மாமன்னு பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அழகர் போட்டு தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ஆதி வந்து நம்ம ஆகாஷ் வந்து பவித்ராவுக்காக புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த புடவையை வந்து நேராக பவித்ராட்ட கொடுத்தேன், நாங்கள் இதை கட்டிப்போங்க, ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னும் போது பவித்ராவும் கட்டிட்டு மேக்கப் வந்து கலைஞ்சிருக்கு. உடனே நல்லபடியாக மேக்கப்பை வந்து எடுத்து விடுறாங்க. நம்ம ஆதி இதை மறைஞ்சு நின்று அழகர் வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க, ஆதியையும் பவித்ராவையும் சேர்த்து. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம பவித்ரா வந்து ஆகாஷம் மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தர்மலிங்கம் ஒரு கோவிலில் நின்று அவங்க குரலை வந்து மாற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, அந்த பிரசிடென்ட் மகளை தானே நீங்கள் கட்டிக்க போகிறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்கள் நன்மைக்கிட்ட சொல்கிறேன், உடனே கிளம்பி கோவிலுக்கு வாங்க அப்படின்னது. சரி வரேன் அப்படின்னுட்டு உடனே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ராவை தான் ஆம்பளை மாதிரி ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஆகாஷ் மாதிரி முகத்தை காமிக்காம பின்னுக்கு காட்டிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா. அப்படின்னு பார்த்து லிங்கம் வராங்க. இங்கே பாருங்க ஆகாஷ், உங்களை கட்டிக்க போறாலே பொண்ணு, அவளுக்கும் அந்த ஆதி பையலுக்கு தொடர்பு இருக்கு, போய் நான் இந்த போட்டோவை பாருங்க, அவள் நல்லவ கிடையாது, அதனால நீங்க விட்டுருங்க அப்படின்னு போட்டோ கொடுத்ததும் பவித்ரா போட்டோ வாங்கிட்டு திரும்புறாங்க. இதை பார்த்து லிங்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அதா பவித்ரா அப்படின்னு போதும்ப்பா, இப்படி அடுத்தவங்க கூட பெத்த பொண்ணு சேர்த்து பேசுறீங்களே, அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு நினைச்சாடி எனக்கு அசிங்கமா இருக்குப்பா, தயவு பண்ணி என்னை இப்படி புள்ளன்னு சொல்லாதீங்க அப்படின்னு போதும், அதாங்க இவர குணமே அப்படின்னு ஆதி என்ட்ரி கொடுக்குறாங்க. சி நீலா ஒரு மனுஷனையா அப்படின்னு போது, இங்க பாருங்கண்ணே, இப்போவே நான் போய் ஆண்டாள் கிட்ட சொல்ல போறேன், கண்டிப்பா உங்க அக்காட்ட சொன்னாலும் நம்ப மாட்டா, இந்த மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் இந்த குற்றணிச்சு இருந்துட்டே இருக்கணும், நீங்க சொல்லாதீங்க அப்படின்னது. உடனே பவித்ரா கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தோம்னா நிச்சயதார்த்தம் பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆண்டாள் வந்து என் ஃப்ரெண்டு வாட்டில் இருக்கா, இப்போ வந்து நிச்சயதார்த்தம் அவசியமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே அழகர் வந்து, இங்க பாரு, நம்ம பாரதிக்கு இது சந்தோஷம் தான், நீ வாடி அப்படின்னு சமாளிச்சு ஆண்டாளை வந்து கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த episode